அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இந்த சாதத்தை சாஸ்திரோக்தமாக சில பேர் பேசுகிறார். அது ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷம். அந்த விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. இந்த சார்த காலத்தை நான் 2 விதமாக பிரிச்சிருக்கேன். அதாவது அந்த காலத்து சார்தங்கள், இந்த காலத்து சார்தங்கள், இதை மட்டும் பேச போகிறேன். இந்த காலத்தில் சார்தம் என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, அநேகமாக 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்குள்ளாக முடிச்சுடுவா. அதுக்குள்ளே உத்தியோகம் விஷயமா அவள் அடுத்த வேலையை கவனிச்சுன்றா. அப்படிப்பட்ட நேரத்தில் அவத்து மாமி சொல்லுவா, பெருமையாக சொல்லுவா, அந்த காலத்தில் எங்கள் மாமனார் சார்தம் பண்ணினா நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இலையில உட்காரத்துக்கு 5 மணி ஆயிரும் அப்படின்பா, பெருமையாக சொல்லுவாள். அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இவ்வளோ நேரம் சார்த்தத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிகிறது அப்படின்னாக்க யாரோ வாத்தியார் மந்திரத்தில் லோபம் பண்ணுறாருன்னு நினச்சிருந்து அந்த மாமி பேசுகிறா. அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோ. அந்த விவரமாக சொல்கிறேன். அந்த காலம் அப்படின்னாக்க கிரகஸ்தா கச்சத், குடுமையோட கச்சத்தோட ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட ஆத்தோடைய இருப்பா. வேத அத்தியானமும் பண்ணியிருப்பா, சாஸ்திரங்களும் படிச்சிருப்பா, ஸ்ரத்தையாகவும் இருப்பா. அவத்தில் சார்தம் வருது அப்படின்னாக்க 1 மாதத்துக்கு முன்னாடியே அவள் கவலைப்படுவா. அந்த தம்பதிகள் கவலைப்படுவா. அநேகமாக கூட பிறந்தவா மினிமம் 4-5 பேராவது இருப்பா, அக்கம் பக்கத்திலே இருப்பா. இந்த சார்தத்தின் அன்னைக்கு 1 நாள் முன்னாடியே அண்ணன் இருக்கிற இடத்துலையே, ஜேஷ்ட பிராதா இருக்கிற இடத்துலையே தம்பிமார்களும் வந்து சேர்ந்துருவா. குடும்பத்தோட ஒரே அமக்கலமாக இருக்கும். அந்த சார்தத்தின் அன்னைக்கு என்ன பண்ணுவா, இந்த மாமி வெடிகாலம்பரியே ஏந்துட்டு ஓர்படிலாம் ஏந்துட்டு காய்கறிலாம் நறுக்கி அந்த பதார்த்தங்களாம் பண்ணி மடி வேஷ்டி உடுத்து அப்படி இப்படி பண்ணி எல்லாரும் வேலையை ஆரம்பித்தா 11 மணி 11:30 மணிக்கு சமையல்லாம் முடியும். அதாவது ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இல்லை. இப்போ இங்காத்தெல்லாம் 7 ஐட்டம், 12 ஐட்டம், 15 ஐட்டம், பட்சணாதிகள் இத்தனை ஐட்டம், அப்படி பெருமையாக இன்றைக்கே பேசிகிட்டு இருக்கா. அந்த காலத்தில் அப்படி அவளுக்கு 11:30 மணி ஆகும். அந்த 5 மணிக்கு ஆரம்பித்தனக்க சமையலை 11:30 மணி 12 மணிக்கு இத்தனை அர்த்தம், இத்தனை பேர் ஆகாரம் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து இஷ்டபோஜனம், அபிசிரமணம், அது ஒருத்தராத்தில் தனியாக நடக்கும், அது வேற விஷயம். அப்போ அந்த சார்தத்தின் அன்னைக்கு இந்த பிராமணா மாத்தியான காலத்தில் அவருக்கு இந்த கிரகஸ்தர் அபியஞ்சனெல்லாம் கொடுத்து எண்ணெயை தேய்ச்சி விட்டு சாணம் பண்ணி வைப்பாள். சில இடங்களில் அவள் அப்படி சாணம் சுமாராக ஒரு 11:30 மணிக்கு போனான்னு வச்சுக்கோ, 12:30 மணிக்கு வருவாள். 12:30 மணிக்கு மேலே சார்தத்தை ஆரம்பித்தனக்கே அவர் 1:30 மணிக்கு இலையில உட்காருவார். உட்கார்ந்த உடனே இலையை விட்டு ஏந்துக்கிறதுக்கு மணியே ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஏன் 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்கா, அத்தனை பதார்த்தங்கள் 2ஆம் கட்டெல்லாம் 3ஆம் கட்டெல்லாம் அந்த கோடியில் இருக்கும் சமையல் உள்ள கூடத்தில் சார்ந்த அங்கேருந்து நடந்துட்டு வந்து பரமாறிட்டு மறுபடியும் அங்கே தான் கொண்டு வைப்பா. என்ன கண்ட இடத்துல அந்த சார்ந்த அந்த அக்குவாதிலாம் வைக்க மாட்டான், பித்திருசேஷம் ஆகணும்னு சொல்லிட்டு அதே இடத்துல வைப்பாள். அவ்வளோ சுத்தமாக ஒரு சத்தையாக பண்ணுக்கு வந்து அது ஒரு பக்கம். இப்போ பிராமணா ஹோமங்கள்லாம் பண்ணி உட்காந்து ஏந்துக்கிறதுக்கு 2 மணி ஆயிரும், 2:30 மணியும் ஆகும், 3 மணியும் ஆகும். ஆரம்பிக்கிறது நேரே 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பா. இவா பிராமணா சாப்பிட்டு போகிறதுக்கு 3 மணி ஆகும். அதுக்கப்புறம் இவர் இது பிண்டப்பிரதானம் பண்ணி பிரம்மயஜ்யம் பண்ணி மறுநாள் தான் தர்ப்பணம். அப்புறம் நித்தியபடி பூஜைகள்லாம் பண்ணி இவர் உட்காரத்துக்கு 4 மணி ஆகும். ஏன்னா அவசரமாக பட மாட்டான். ஏன்னா ஸ்ரத்தையோட எங்கேயாவது தப்பு வந்துவிட்டா என்ன பண்ணின்னு பார்த்து ஸ்ரத்தையாக நிதானம் பண்ணிட்டு ஒவ்வொரு அடிக்கும் எடுத்து வைப்பான். மந்திரம் தெரிஞ்சாலும் அப்படி ஒரு ஜாக்கிரதையாக பண்ணுவா சார்தத்தை. அது அந்த காலம் அப்படி ஒரு ஜாக்கிரதையாக எங்கேயாவது அபிச்சாரம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையாக பண்ணி அவளை அனுப்பிச்சுட்டு இவா அந்த காரியத்தில் உட்காந்து சாப்பிட்டு ஏந்துக்கிறதுக்குள்ளே அந்த கிராஸ்தா 4 மணி 4:30 மணி ஆகும். அதுக்கு அப்புறம் இந்த மாமியெல்லாம் எல்லாருக்கும் பரமாறிட்டு 5 மணி அங்கே ஆகும். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். அது அந்த காலத்து சார்த்தம். அதுக்கு பாப்பா அது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்கிறதா? இன்னைக்கு அப்படி நடக்கிறதா? இல்லையே. யாருக்கோ சார்த்தம், யாரோ பிராமணா சொல்கிறார். வாத்தியார்கிட்ட எல்லாமே பொறுப்பு.
வரட்டி சமைத்து உள்பட சா உள்பட நீங்களே எடுத்துன்னு வந்துருங்க. மாமியை நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. பிராமணாலாம் நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க. எங்கள் அத்துக்குள்ளே பண்ணக்கூடாது, வசதிகள் இல்லை. 2-3 ரூம் இருக்கும், வசதி இருக்கு, எங்கேயா போய் பண்ணலாம். ஆனால் 10 மணிக்குள்ளே முடிச்சாகணும். நான் ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்கா போயாகணும். இத்தனை கண்டிஷனோட இந்த சாதத்தை இவா பண்ணுறாளே, இது சாஸ்திரத்துக்கு உட்பட்டு பண்ணுற காரியமா கேட்குறேன். அண்ணொன்னு இரண்யமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு எடுத்திருக்க சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எந்த இடத்துல எப்போ எதுக்கு அதை யோஜனை பண்ணணும் சொல்ல மாட்டேங்க. இவாளுக்கு வேணும், இந்த இவாளுக்கு சாதகமாக அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அதை வாத்தியார் மூலமாக வாக்கு மூலமாக கேட்டுண்டு அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெட்டிகாரதனமாக அந்த கிரகஸ்தா அந்த வாத்தியார சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்குறான். இங்கே சாஸ்திரத்தை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் யாருக்கு அதிகாரம், யாருக்கு யோகியதை கிடையாது. அண்ணனும் இவாளுக்கு அந்த சாதகமாக இருக்கு. இவாளே பண்ணுவா கல்யாணத்தை. சாரதத்துக்கு முதல் நாளே கல்யாணத்தை வச்சுருவா. சாரதத்துக்கு முதல் நாளே எங்கேயா ஆஃபீஸ் மீட்டிங்கில் கலந்துப்பா. சாரதம் வருதுன்னு தெரிஞ்சு இங்கேருந்தா வெளியில் போய் மாட்டிப்பா. அப்புறம் ஃப்ளைட்டு வரல, அதனால் அடுத்த திதியில் சாரதம் பண்ணலாமா, சாசிலே நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், புஸ்தத்தை பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்பா. இதெல்லாம் ஆபத்காலமா? ஆபத்காலமா இல்லை. இதுக்கு சாஸ்திரத்தை நம்ம இழுக்கணுமா? அந்த சாஸ்திரத்தோட சொன்னப்பட்ட வார்த்தைகளை நம்ம இவாள்கிட்ட சொல்லணுமா? இந்த இடத்துல அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், அப்படி வழிஞ்சு தர்மம் ஐஞ்சு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாத கர்மா நஷ்டமாகிட்டு இருக்கு, பணம் போயிட்டு இருக்கு. 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு சாதம் முடிச்ச ஒரு இடத்துல போயிட்டு சுகமாக காரில் போய் இறங்கிட்டு அப்படி வர, மெட்டிலேருந்து ஏந்திருக்கிறா, இங்கே வர காலம்பரா வாத்தியார் கச்சங்கட்டிக்கிறார். போக்தாருக்கும் சிகை கிடையாது, கிரகஸ்தாருக்கும் சிகை கிடையாது. வந்த மாமி சமையலுக்கு வந்த மாமி ஆற்றுல சாணம் பண்ணி வந்ததோட சரி, அவளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. சாதத்தில் சமையல் யார் பண்ணணும்னு ஒரு 4 பக்கம் இருக்கு. சாதத்தில் யாரெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிற விதானத்தை ஒரு 4 பக்கம் இருக்கு. இங்கேயே பிடிச்சி அவுட்டு சாதத்தை பேசுறது யோக்கியதை கிடையாது. சரி, இப்படியோ கர்மா விடாம பண்றானே ஒரு சந்தோஷம். அப்ப சாஸ்திரத்தை ஏன் பேசுவான்னு? சாஸ்திரத்தை எதுக்கே பேசணும்? பேச வேண்டாம், இரண்யமா பண்ணலாம். அது இவனுக்கு சௌகரியமா இருக்காமான்னு பார்க்கலாம். இரண்யமா எங்கெங்க சொன்ன எந்தெந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு? இரண்யமா எந்தது அது எங்கெங்க சொல்லியிருக்கு, எந்த இடத்துல பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இரண்யமே கூடாதுன்னு சொல்லலை. அதை இவா நினைக்கிற இடத்துல இரண்யமா பண்ணலான்னு நம்மள வாக்குனால சொல்ல, அதை இரண்யமா பண்ணி அவளை தர்மத்தை அப்படியே போற மாதிரி ஒரு பாவனை பண்றாளே, அந்த இடத்துல நான் கண்டிக்கிறேன். இப்போ இன்னும் காலம் இன்னும் மாறிண்டே இருக்கு. டிஃபன் காரியில் வந்தாச்சு, டேபிள்லாம் வந்தாச்சு, உட்காந்துச்சு. பிராமணாலே எடுத்து போட்டுக்கிறா, எடுத்து சாப்பிட்றா, போடுறா, உழைக்கிறா, பணத்தை நிறைய வாங்கிட்டு போறா. பணத்தை கொடுத்து பணம் இவ்வளோ வாங்கிட்டு போறாளே, பண்ண உன் காட்டில் இடம் இருக்கு இல்லையா, பண்ணு. உனக்கு தான் சமைக்க தெரியுதுல்ல, பண்ணு. ஆனால் உன்னால் முடியல, உடம்புல 1000 வியாதி. சாதத்துக்குள்ள சமைக்க முடியாம ஒரு வியாதி. சப்த இல்லை, பக்தி கிடையாது. ஏதோ கர்மாவை முடிச்சா போறோம். அந்த எண்ணத்துல தான் ஓடின்னு இருக்கு இன்றைய காலை சாதம். இதுக்கு வர காலங்கள் இதுல பெருமையா சொல்றா சில பேர். எங்களுக்கு வசதி போறாது, நான் இங்கே ஒரு அனாதாரத்தில் 100 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டேன், எங்க அம்மா அப்பா திருப்தி ஆயிடுவாங்களாமா. சாஸ்திரத்துல இடம் இருக்கா? இது சாஸ்திரம் என்ன சொல்லும்? என்ன சொல்லுவேன்? இப்படி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் ஒவ்வொரு கிரகஸ்தாரத்தையும் அந்த காலத்துல சாஸ்திரத்தை பத்தி பேசுறா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அது மாதிரி பண்ணணும்னு விரும்ப மாட்டேங்கிறா. முடியாது. 1000 வேலைகள்,
1000 பிரச்சனை உடம்புல. 12 மணிக்கு மேல சுகர் தாங்காது. ஒத்துக்க வேண்டிய விஷயம். நான் யாரையும் தப்பு சொல்லல, ஒத்துக்க வேண்டிய விஷயம். அத்தனை பேருக்கும் வாத்தியார் உள்பட சக்கரை வியாதி. காலத்துல சாப்பிட்டாகணும். அந்த காலம் நம்மளை கொண்டு விட்டாச்சு. தர்மம் அழியிற காலம் வந்தாச்சு. அதர்மம் தலை தூக்குற நேரம் வந்தாச்சு. வைத்தியத்தில் மட்டும் இல்ல, எல்லா தொழிலையும் எல்லா இடங்களும் அதர்மம் தலை தூக்கி ஆடுறது. நீ தர்மம் பண்ணும் போது இந்த தெய்வம் சாட்சி பூதமா உனக்கு இருந்தது. நீ அதர்மம் பண்ணும் போதும் அந்த தெய்வங்கள் சாட்சி பூதமா இருந்தது. அதாவது வேடிக்கை பார்த்து இருந்தது. இப்ப இயற்கையை சீதோட்டம் அது தாங்கி அதோட வேலையை ஆரம்பிக்கும் போதும் தர்மம் எப்படி காப்பாற்றும்? சாட்சாத் பூதங்கள் எப்படி காப்பாற்றும்? எப்ப தர்மம் அழிஞ்சதோ, எப்ப அதர்மம் தலை தூக்கினதோ, இதை பத்தி யாரும் எதுவும் பேச முடியாது. சாஸ்திரங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. சாஸ்திரங்களை பத்தி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் யாருக்கும் யோக்கியதை கிடையாது. சாஸ்திரங்கள் பூஜிக்கப்பட வேண்டிய புஸ்தகங்கள். எங்கேயாவது மகான்கள் இந்த சாஸ்திரத்தை பத்தி சார்த காண்டத்தை பத்தி எங்கேயாவது உபன்யாசம் பண்ணுவா, அந்த இடத்துல போய் கேளுங்க. ஆஹா, இப்படிலாம் பண்ணியிருந்தாலான்னு சந்தோஷப்படுங்க. புரிஞ்சா டொனேஷன் பண்ணுங்க, கையை தட்டிட்டு வாங்க. அதுதான் இந்த நிலைமைக்கு நமக்கு. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, எந்த சொல்லி குற்றம் இல்லை. யாரையும் ஒன்றும் சொல்லல சுவாமி. நினைச்சு பார்த்தேன், வேதனையா இருக்கு. வாழ்க நலமுடன்.